நீங்கள் நினைக்கிறது கிடையாது, இது வேற. ஸோ இதோட அன்பாக்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேக்கம் கிளீனர் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அது சின்னூண்டாக இருக்கும் பாக்ஸு. இது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்பா மாடி. இதுதான் இந்த ரோபோட் வேக்கம் கிளீனர் போல். இதை தனி கம்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் ப்ளக்ஸு, வயர்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்டு. இந்த ஆரோ பியூரிஃபையர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் டிஃப்ரெண்ட். எனக்கு லைட்டாக பார்க்குறதுக்கு இந்த பிரீத்தி மிக்சிலாம் இருக்கும்ல அது மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளைக்கு பேம்பர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த குப்பையெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு செட் ஆஃப் எக்ஸ்ட்ரா, அது அந்த க்ளீனிங் பேர் என்னன்னு தெரிலங்க. இந்த சார்ஜிங் அடாப்டர், மைக்ரோ ஃபைபர் மாப்பிங் பேட் ஃபார் டிபாட். இந்த மாப் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை என்னது இது? அப்புறம் பார்த்தா அது பப்ளிக் எக்ஸாம் படிக்கிற மாதிரி பெரிய புக்கு. ஸோ திஸ் இஸ் த ரோபோட் வேக்கம் கிளீனர். ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இது ஆல்ரெடி நான் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட முந்தின மாடல். இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்கணும். என்ன டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஃபீச்சர், அதில் வந்து என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்றதை அப்புறம் பார்க்கலாம். ஒரு வாரம் ஆகட்டும். ஐயோப்பா இல்லை, இது என்னது? ஓகே, ஒரு வாரம் கழிச்சு வீடியோ போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரிவ்யூலாம் எதிர்பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் காரணம், கடைசியில் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு ரோபோட் வேக்கம் கிளீனர். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மிக்சியோ கிரைண்டரோ இல்லை ஒரு ஜெராக்ஸ் மிஷினோ அந்த மாதிரிலாம் கிடையாது. எக்கோவேக்ஸ் அப்படின்ற கம்பெனியில் வந்து டிபாட் N8+ அப்படின்ற மாடல். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இதை ஆன் பண்ணிட்டு நம்ம ரூமை வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே க்ளீன் பண்ணி மாப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் போட்டுக்கிறோம். நம்ம குப்பையை கூட க்ளீன் பண்ண தேவையில்ல, 30 நாள் வர அப்படின்னு இருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு எக்கோவேக்ஸ் ஹோம் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதன் மூலமா இந்த ரோபோட் வேக்கம் கிளீனர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட வீட்டை ஃபுல்லா வந்து இது வந்து மேப் பண்ணும். எந்த இடத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மேப்பை ஆட்டோமேட்டிக்கா எடுத்து வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த வீட்டோட மேப் வந்து இது எல்லாத்தையுமே அனலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மேப்ல போயிட்டு எங்கெங்கெல்லாம் குப்பை இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபுல்லா கிளீன் பண்ணி மாப் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து தண்ணி ஊத்துறதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் தண்ணி ஊத்திட்டோம் அப்படின்னா மாப்பும் அதுவே போட்டுரும். ஓரளவு அந்த மாப் பாத்தீங்க அப்படின்னா டீசென்ட்டா வந்து போடுது. எப்படி ஆப்போசிட்ல இருக்க அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து DTOF அப்படின்ற ஒரு லேசர் டிடெக்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஆப்போசிட்ல என்ன அப்டக்கிள் இருக்கு அப்படின்றத பார்த்து அவாய்ட் பண்ணிட்டு மிச்ச எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு வயரோ ஒரு துணியோ ஒரு சேர் இல்ல நம்மளே இருக்கோம் அப்படின்னா அதை தாண்டி போகும் அப்படின்றாங்க. அதுக்காக லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் டைமா இந்த ரோபோட் வேக்கம் கிளீனர்ல யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்றப்ப எனக்கு தெரிஞ்சு அக்யூரசி பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு. போன ஜென்ரேஷன்லாம் காலில் முட்டிக்கிட்டே இருந்தது. இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா இல்ல, ஓரளவு அந்த அக்யூரசி பற்றாவே இருக்கு. இதை தவிர இந்த வெர்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு மேப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம ஒவ்வொரு ரூமுக்கும் பாத்தீங்க அப்படின்னா பேர் வச்சுக்கலாம். அந்த ரூமை போய் க்ளீன் பண்ணு அப்படின்னா கரெக்டா அந்த ரூம் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க வீடு மாடி வீடா இருக்கு, மல்டி ஃப்ளோர் மேப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்தந்த ஃப்ளோரோட மேப்பை அதுவே வந்து ரெகனைஸ் பண்ணி கரெக்டா அந்த ஃப்ளோர்ல என்ன க்ளீன் பண்ணுமோ அதை வந்து கரெக்டா வந்து டிடெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. விர்ச்சுவல் பவுண்டரி வந்து செட் பண்ண முடியும். இந்த இடம் வரையும் தான் க்ளீன் பண்ணணும், இந்த இடத்துக்கு மேல நீ போக கூடாது அப்படின்னு ஒரு ரூம்ல செட் பண்ணோம் அப்படின்னா குறிப்பிட்ட அந்த இடத்த மட்டும் கூட க்ளீன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துரும். மிச்சம் அந்த பவுண்டரியை தாண்டி போகாது. போன ஜெனரேஷனுக்கு இதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க டஸ்ட்பின் இருக்கும். இந்த டஸ்ட்பினை எடுத்து நம்ம தனியா போய் நம்ம தான் க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கெபாசிட்டி தான். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த டஸ்ட்பின்ல இருக்க எல்லா குப்பையுமே இது சக் பண்ணி இங்க ஒரு டிஸ்போசபிள் பேக் இருக்கும். இந்த பேக்ல வந்து சேமிச்சிட்டே இருக்குமா. இதனால என்ன அப்படின்னா அப் டு 30 days வரையும் உங்க வீட்ல தூசி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இதை வந்து நீங்க தொடவே தேவையில்ல. இதை க்ளீன் பண்றப்பையும் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இந்த பேக் வந்து க்ளோஸ் ஆகி தான் வரும். இதோட கெபாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 2.5 லிட்டர் அப்படின்றாங்க. சோ டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து வெளியே வராத அளவுக்கு ஃபில்டர் பண்ணி அப்படியே போய் குப்பையில போடுற மாதிரி தான் இந்த மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாட்டி நீங்க தனியாக அதை க்ளீன் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷனாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்போசபிள் பேக் வந்து ஒன்னு மிஷினுக்குள்ளே இருக்கு, இன்னொன்று வந்து பாக்ஸ்குள்ள கொடுத்தாங்க. இந்த ரெண்டு இருக்கு. இதை தவிர எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இதையும் நீங்க தனியாக தான் வாங்க வேண்டியிருக்கும். அப்புறம் அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் சார்ஜும் நம்ம போட தேவையில்ல, அதுவே போய் போட்டுக்கிறோமா. மொத்தத்தில் இதை நம்ம ஆன் பண்ணி விட்டா மட்டும் போதும். ஒரு மாசம் க்ளீன் பண்ணும். அந்த டிஸ்போசபிள் டஸ்டையும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சக் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. அண்ட் இந்த ரோபோட் வேக்கம் கிளீனர் பாத்தீங்க அப்படின்னா அலெக்ஸா கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி நீங்க வாய்ஸ் கண்ட்ரோலும் பண்ணிக்கிற முடியும்ன்றாங்க. இந்த ரூமை க்ளீன் பண்ண, அந்த ரூமை க்ளீன் பண்ண. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டை க்ளீன் பண்றதுக்கு, மாப் போடுறதுக்கு ஒரு ரோபோட், அவ்வளவுதான். சோ இது என்னென்ன பண்ணும் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தோம். நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பர் தான். பிரைஸ் அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 60,000 ரூபாய்க்கு மேல வருது. எக்ஸாக்டான பிரைஸ் வந்து இங்க போடுறேன். 60,000 ரூபாய்க்கு வாங்கி நான் க்ளீன் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மொதல் விஷயம் அதுக்கு தகுந்தாப்புல எனக்கு ஒரு வீடு வேணும், பெரிய வீடு வேணும். அந்த வீடுமே பார்த்தீங்க அப்படின்னா கொசன்னு எங்கெங்க என்னென்ன போட்டு வச்சிருக்கேன்றது எனக்கே தெரியாது. இந்த மாதிரி மிஷின் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணும் அப்படின்றது தெரியல. சின்ன சின்ன தூசி, பேப்பர் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகும். ரொம்ப பெரிய பெரிய குப்பைகள்லாம் கிடக்கு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்குலாம்
இது சூட் ஆகாது. அண்ட் ஆல்சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட்ல வேற கனெக்ட் ஆயிருக்கும். அப்பதான் அந்த ஆட்டோ சார்ஜிங் வேற போகும். ஸோ அதுக்கு தனியாக அந்த கரண்ட் பில் சார்ஜ்ன்றது எக்ஸ்ட்ரா வரும். அண்ட் இந்த டிஸ்போசபிள் பேக் இதை வேற பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இருக்கு. இதுக்கு சிம்பிளா பார்த்தீங்க அப்படின்னா விளக்கமா திருத்தமா கூட்டணுமா போனோமா அப்படின்னு போயினே இருக்கலாம். ஸோ இதுக்கு 60,000 ரூபாய்க்கு வாங்கலாமா அப்படின்றது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை இருக்காது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இந்த வெளிநாட்டுலாம் வீடு பார்ப்போம்ல, அந்த கிளாஸியா கிளீனா ஒரு வீடு இருக்கும், அங்கங்க சோஃபா, அந்த மாதிரி ஆட்களுக்கு வேணா யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர நம்ம ஊர்ல எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. நான் பார்த்த வர இதான்ப்பா என்னோட ஃபீட்பேக். எனக்கு இதை ஓசியில கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக வேணாம். ஸோ குட் ப்ராடக்ட், நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, நிறைய டெக்னாலஜி இருக்குது. உங்களுக்கு தேவையா வேணாமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய், நன்றி.